சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே. உன்னை விரும்பி ஒன்றை விட்டு விடாதே. பிறருடைய வாழ்வில் மண்ணை அள்ளி போடுவது என்பதை ஒருவர் முடிவு செய்து விட்டால் சற்றே அவர்கள் தாமதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு பின்னே யாரோ ஒருவர் அவர்களுக்கு குழியை ஆழமாக தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். கலங்காதே. உன் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டவர்களுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்றுத் தருவேன். இத்தனை நாள் குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தாயே, இதோ உனக்கு குழந்தை வரத்தை தருகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது. பொய்க்கு வரவேற்பு அதிகம்தான், ஆனால் உண்மைக்கு வலிமை அதிகம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட இல்லை. வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்து கொண்டே இரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை என் துணையோடு நீ வாழப்போகின்றாய். கலங்காதே, நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். நிதானமாக யோசித்தால் மனம் விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் தினம் ஒரு முறையாவது நீ விரும்பியதை நினைத்துக்கொள். நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். எவ்வளவு கஷ்டங்கள் இருப்பினும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் கூறும் சொல் வாழ்த்துத்தான் நம்மை இன்னும் உயிர்ப்புடன் ஓடச் செய்கின்றது. அமைதியாக இருப்பதன் ஊடாக நமது சக்திகள் சேமிக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் அதிகமாக யோசிக்கவும் கூடாது, அதிகமாக நேசிக்கவும் கூடாது. இரண்டுமே ஒரு நாள் பைத்தியமாக்கிவிடும். இந்த உலகத்தில் சிறந்த 6 மருத்துவர்கள் கூறுகின்றீர்கள். 1 சூரிய வெளிச்சம், 2 தேவையான உடல் ஓய்வு, 3 மிதமான உடற்பயிற்சி, 4 சத்தான உணவு, முக்கியமான காலை உணவு, 5 தன்னம்பிக்கை, 6வது பொய்யில்லாத நட்புகள். இந்த 6ம் தான் உலகிலேயே சிறந்த 6 மருத்துவர்கள். கலங்காதே. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் சிகரமாய் உயர்ந்திருக்கப் போகின்றாய். மரியாதை இல்லாத இடத்திலிருந்து வரும் பரிசை விட அன்பு உள்ள இடத்தில் கிடைக்கும் கஞ்சி மேலானது. தன்னம்பிக்கையுடன் அனைத்திற்கும் காத்திரு, நான் இருக்கின்றேன். அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியோள். உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் உலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கின்றதேனே, நீயே உனக்கு சொல்லிவா. அப்பொழுதுதான் இந்த துயரங்கள் மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் எல்லாம் உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து வா. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். நல்லதே நடக்கும். நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலமும் கவலைப்படாதே. நீ அக்கறை கொண்ட விடயங்களை பற்றி என் எலும்புகளும் பேசுவதை கேட்பாய். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடு. எல்லா மங்களங்களும் விளையும். உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். கலங்காதே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றி. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதை உன்னால் செய்யவும் முடியும். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நம்மை தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் போதுதான். விமர்சனங்களை கடந்து வா, பாதை தெளிவு பெறும். சந்தேகமே வேண்டாம். இன்று நான் உன்னை சந்தித்தேன். இதை
கொடுக்கும் இறுதியில் நீ உணர்வாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.